Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் இன்னைக்கு நம்ம 4ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை தான் படிக்க போகிறோம். போன வாரத்தில் நம்ம லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை துவங்கினோம். அதனுடைய தலைப்பு என்ன? இயேசுவின் சோதனைகள் மற்றும் கலிலேயாவின் ஊழியங்கள், ஜீசஸ் டெம்டேஷன் அண்ட் கேலிலேயன் மினிஸ்ட்ரி. அதில் நம்ம இயேசுவின் சோதனைகளை முழுவதுமாக படிச்சிட்டோம். இன்னைக்கு 14ஆம் வசனத்துலேருந்து படிக்க போகிறோம். இயேசுவின் கலிலேயா ஊழியங்கள், கேலிலேயன் மினிஸ்ட்ரி. வழக்கம் போல் இதற்கு சிறு தலைப்புகளை கொடுத்துடலாம். 14-15 இயேசுவின் கலிலேயா ஊழியங்கள், ஜீசஸ் மினிஸ்ட்ரி இன் கேலிலி. 16 முதல் 30 வரை நாசரேத்தில் இயேசு, ஜீசஸ் இன் நாசரத். 31-32 கப்பர்நகும் ஜெபாலயத்தில் இயேசு, ஜீசஸ் இன் த சினகாக் இன் கப்பர்நகும். 33 முதல் 37 வரை அசுத்தாவி பிடித்த மனிதன் விடுதலையான அற்புதம், ஹீலிங் ஆஃப் த டீமன் பொசஸ்ட் மேன். 38-39 பேதுருவின் மாமி சுகமான அற்புதம், ஹீலிங் ஆஃப் பீட்டர்ஸ் மதர் இன் லா. 40 முதல் 44 வரை பல அற்புதங்கள், மெனி மிராக்கிள்ஸ். இப்பொழுது முதல் பகுதியை நம்ம படிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை. கலிலேயாவில் இயேசுவின் ஊழியங்கள், ஜீசஸ் மினிஸ்ட்ரி இன் கேலிலி. வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14-15. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். இப்போ இந்த கேலிலி மேப்பை காட்டுறேன் உங்களுக்கு. இயேசுடைய வளர்ந்த ஊர் நாசரேத். இந்த நாசரேத்துலேருந்து இப்போ ஊழியத்தின் நிமித்தமாக இயேசு கப்பர்நகும் அப்படின்ற இடத்துல சேர்ந்துடுறாரு. யோவானால் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்து அவர் வீட்டுக்கே போகாம நேரடியாக கப்பர்நகுமுக்கு வந்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்க எப்படி எழுதி வைத்திருக்கிறார் லூக்கா மூலமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இதற்கு முந்தின 13 வசனங்களை நம்ம போன வாரத்துல தியானித்தோம். இயேசு சோதனைகளை சந்தித்து ஜெயித்த அந்த சம்பவத்தை தான் நாம் வாசித்தோம். ஒருவேளை மற்ற சுவிசேஷங்கள் எல்லாரும் வெறும் இயேசு 3 சோதனையை தான் சந்திச்சாங்க அப்படின்றத எழுதியிருந்தாலும் லூக்கா மட்டும் தெளிவாக எழுதுகிறார். 40 நாட்கள் அளவும் அவர் சோதிக்கப்பட்டார் என்பதை எழுதுகிறார். டெய்லி தோற்று போன பிசாசு உச்சகட்டமாக இயேசுவை 3 சோதனைகளால் சோதித்தான் என்பதை தான் நாம் வாசித்தோம். அந்த சோதனையில மட்டும் இயேசு தோற்று போயிருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்திருக்காது. ஆனால் இயேசு ஜெயித்தபடினாலே இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. நம்ம எல்லாரும் இன்றைக்கு வேதத்தை தியானிக்கும்படியாக அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப இயேசு சோதனைகளை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பிசாசோடு கூட அவர் சண்டை போட்டார் என்று சொல்லிதான் நம்ம சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், இயேசுவின் சோதனைகளை ஜெயிப்பதற்கு 2 முக்கியமான ஆயுதங்களை இயேசு பயன்படுத்தினார். ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவருக்குள்ள இருந்தது. இன்னொன்னு வசனத்தால் நிரப்பப்பட்டிருந்தார் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்மலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைன்னா பிரச்சனையை முடிச்சு இப்ப உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாரும் டயர்ட் ஆகி அப்பாடி இப்பதான் பிரச்சனையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனால் இயேசு அவர் சோதனையை ஜெயித்த பிற்பாடு ஸ்டில் அவர் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட தான் இருக்கிறார் அப்படின்றத லூக்கா குறிப்பிட்டு எழுதுகிறார். பாருங்களேன், இதுதான் நம்ம மாம்சத்துல சண்டை போடுறதுக்கும் ஆவியின் நிறைவோடு சண்டை போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம்.
இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கே யாரால் அனுப்பப்பட்டார்னு நம்ம படிச்சோம். பரிசுத்த ஆவியானவரால் தான் வனாந்திரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அனுப்பப்பட்டார். அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் அவர் சோதனையை ஜெயித்த பிற்பாடும் அவரோடு கூட கலிலேயாவின் ஊழியங்களில கூட வருகிறார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளும் கூட சோதனைகளை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட நம்ம செயல்பட்டோம்னா அதுவே நமக்கு ஏறும் படிக்கட்டுகளாக மாறிவிடும். அதாவது நான் சொன்னேன், சோதனை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு நேரிடும். இந்த சோதனைகள் நம்மை விழத்தள்ளுவதற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் ப்ரமோட் ஆகி அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போற மாதிரி நம்முடைய சோதனைகளை ஜெயித்து 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 ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆகி கடைசியில ஸ்ட்ராங்கஸ்டா மாற போறோம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது சோதனைகளை அனுமதிக்கிறார். அததான் இயேசுவின் வாழ்க்கையிலையும் செய்தாரு. இயேசு அதை ஜெயிச்சிட்டாரு. அதனால இப்ப கலிலேயாவுக்கு ஜெயமுடன் போய் ஊழியத்தை துவங்குகிறார். அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக இந்த சோதனைகளை அனுபவிக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 144 அதிகாரம் 1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் சோதனைகள் வருகிறது? சங்கீதக்காரன் சொன்னது போல நமக்கு ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்திரமான வாழ்க்கை வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது இயேசு அந்த பரிசுத்த ஆவியாருடைய பலத்தோடு கூட அவர் கப்பர்நகூம் அப்படின்ற பிளேஸ்ல போய் தான் அவருடைய ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பகுதியில் போய் ஊழியம் செய்தாலும் அவர் மறுபடியுமாக இந்த கப்பர்நகூம் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்து விடுவார். ஒருவேளை இந்த வசனத்துல கலிலேயாவுக்கு சென்று தன்னுடைய ஊழியத்தை துவங்கினதாக இங்க எழுதப்பட்டிருந்தாலும் இயேசு ஆக்சுவலா எங்க போறார் அப்படின்னா கப்பர்நகூமுக்கு போகிறார். இயேசு கிறிஸ்து அவர் யோர்தான் நதிக்கரையிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவர் நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு கலிலேயாவுக்கு வந்தார் அப்படின்ற மத்தேயு கூட எழுதுறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 12-13 யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு, ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் நாசரேத்துக்கு போகிறது இல்லை, அவருடைய வீடு இனிமேல் கப்பர்நகூம்ல தான் இருக்க போகுது அப்படின்றத மத்தேயு உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். ஸோ அவருடைய வீடு கப்பர்நகூம்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த கப்பர்நகூமை பற்றி சற்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த கப்பர்நகூம் அப்படின்னும் போது கப்பர்நகூம் 2 வார்த்தை இருக்குல்ல. கஃபார் அப்படின்னா அது ஒரு எபிரேய சொல். கஃபார் அப்படின்றதுக்கு கிராமம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், வில்லேஜ். நாகூம் கப்பர்நகூம் அப்படின்னு நமக்கு போட்டாங்க. ஆக்சுவலாக நாகூம் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிப்போம். அவர் ஒரு புத்தகத்தை கூட எழுதியிருக்கிறார். இந்த நாகூம் தீர்க்கதரிசனுடைய ஊர் தான் இது. அதனால தான் இந்த வில்லேஜை, இந்த கிராமத்தை கப்பர்நகூம் என்று அழைத்தார்கள். மேலும் இந்த கப்பர்நகூம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட், ஆறுதலின் கிராமம். இப்ப பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த ஊருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால உணர முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஊர்ல தான் தன்னுடைய ஊழியத்தை துவங்க போகிறார். ஆறுதல் இல்லாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், வியாதியோடு படுக்கையோடு காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் கம்ஃபர்டரா, ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்க போகிறார் என்பதற்காக இயேசு இந்த கப்பர்நகூமிலே தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறதை நாம் பார்க்கலாம். இன்னும் நம்ம சில காரணங்களை பார்க்க போறோம். இயேசு கப்பர்நகூமை பேஸா வச்சு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இந்த கப்பர்நகூம்ல இருந்து ரொம்ப பக்கத்துல கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் டைபீரியஸ் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த மேப்ல கூட நீங்க பார்க்கலாம் பாருங்களேன். இந்த டைபீரியஸ்ல ரொம்ப பிரசித்தமான ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா வெந்நீர் ஊற்றுக்கள், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த வெந்நீர் ஊற்றுக்கள்ல ஒருத்தர் குளிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வியாதிகள்லாம் மாறி போகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையாவே அது நடந்ததும் கூட. அதனால வெளி ஊர்களிலிருந்து இந்த டைபீரியஸ்க்கு கூட்டமாக வியாதியஸ்தர்கள் இந்த வெந்நீர் நீரூற்றில் அவர்கள் நீராடுவது வழக்கம், அவர்கள் குளிப்பது வழக்கம். அதாவது டைபீரியஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட அங்க பயங்கரமா அந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஏன் இயேசு கப்பர்நகூம்ல ஊழியத்தை பேஸா தொடங்கினார் அப்படின்னு சொன்னா, இனி வரப்போகிற நாட்கள்ல இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற அநேகர் இயேசுவினிடத்துல வரப்போகிறார்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற போகிறார்கள். ஆகவேதான் இயேசு இந்த கப்பர்நகூம் அப்படின்ற இடத்துல அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்.
அது மாத்திரமல்ல, ஏன் கப்பர்நகூம்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா, பேதுருடைய வீடு அங்கதான் இருந்துச்சு. அப்ப அந்த பேதுருடைய வீடு அங்க இருந்ததுனால இயேசு தன்னுடைய வீட்டை அங்கே மாற்றி விட்டார். இனிமேல் பேதுரு கூட தான் அவர் தங்க போகிறார். இயேசுவின் சீஷர்கள் பெரும்பாலானோர் இந்த கப்பர்நகூம்ல தான் இருந்தாங்க. இப்ப பேதுரு அப்படின்னு சொன்னா அந்திரேயாவும் அங்கதானே இருப்பாரு. அது மாத்திரமல்ல, செபதேயுவின் குமாரர்களாகிய இருந்த யோவான் யாக்கோபுடைய வீடும் அங்கதான் இருந்துச்சு. இன்னும் நம்ம வரப்போகிற அதிகாரங்களை படிக்கும் பொழுது மத்தேயு அப்படின்றவர் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். அவருடைய வீடும் கப்பர்நகூம்ல தான் இருந்துச்சு. ஸோ ஏன் ஆண்டவர் கப்பர்நகூம்ல தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார் என்று சொன்னால், இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கப்பர்நகூம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அந்த கலிலேயா கடலின் வடமேற்கு கடற்கரையில் இருந்ததான ஒரு பட்டணம் தான் கப்பர்நகூம். அதனால இந்த கப்பர்நகூம்ல மிக பிரதானமாக மீன் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். ஃபிஷிங் தான் அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷனா இருந்துச்சு. இப்ப என்னதான் பேதுருடைய வீடு பெத்சாய்தாவா இருந்தாலும், அவர் தொழிலுக்காக கப்பர்நகூம்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. அதனாலதான் பேதுருடைய வீடு இப்ப கப்பர்நகூம்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் இயேசு கப்பர்நகூமுக்கு வருகிறார். அந்த ஜெப ஆலயங்களில் போய் அவர் போதிக்கிறார். இதன் மூலமாக அங்க எல்லாரிடத்துலையும் பயங்கரமான அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகிறது. அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப நாட்கள்ல இயேசுவுக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை அப்படின்ற காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். ஆனா இந்த கப்பர்நகூமுக்கு எவ்வளோ தூரம் ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணாரோ அவ்வளோ தூரம் அது ஒரு மோசமான நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இயேசு தன்னுடைய ஊழிய நாட்கள்ல துக்கமா ஒரு நாள் இந்த கப்பர்நகூமை பார்த்து சொல்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அப்ப என்னதான் நீ இவ்வளோ பாக்கியத்தை, இயேசுவே மேசியாவே உன்னுடைய ஊரிலே இருந்து இந்த ஊழிய பணியை செய்திருந்தாலும், நீ இப்போ உன்னுடைய நிலையை பார்க்கும் பொழுது நீ தள்ளுண்டு போன நிலையில இருக்கிற. நீ நியாய தீர்ப்பு நாள்ல கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதற்கு ஒன்றை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவத்துல 3 விதமான கூட்டத்தை ஈஸியா பிரிச்சிடலாம். கர்த்தருடைய வசனம் ஒருவருக்கு நேராக புறப்பட்டு வரும் பொழுது ஒரு கூட்டம் அந்த வசனத்தை அப்படியே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முற்படுவார்கள். இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக எதிர்ப்பார்கள். எனக்கு வசனமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிற கூட்டம். மூன்றாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, எதிர்க்கவும் மாட்டாங்க, அப்படியே நியூட்ரலா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதே இது சபைக்குள்ளேயும் நம்மளால பார்க்க முடியும் பாருங்களேன். ஒரு கூட்டம் நல்லா உற்சாகமா இருப்பாங்க, ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டாங்க, யாராவது ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தனி உலகத்துல இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் அவங்க வந்து இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுல இருக்காங்கன்னு ஊழியக்காரர்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, நியூட்ரலா இருந்துட்டே இருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி தான் இந்த கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூம் அநேக ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டுச்சு. இந்த கப்பர்நகூம்ல ஆண்டவர் அநேகருக்கு விடுதலையை கொடுத்தார். வியாதிகள் சுகமானது, பிசாசு துரத்தப்பட்டது. அதாவது ஒரு ஆள் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டா பழக பழக பாலும் புளிக்கும் பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த கதை தான் இவங்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாதிரியும் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மாதிரியும் இல்ல. ஆகக்கூடி இயேசுடைய வார்த்தையின்படி நடக்காம இருந்ததுனாலதான் அதோடைய முடிவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ தூரம் மேசியாவே உன்கிட்ட வந்து இவ்வளோ காரியங்களை சொல்லியும் நீ கீழ்ப்படியிலேயே, அதனால சோதோம் குமாராக்கு நேரிட்ட அந்த நியாய தீர்ப்பை காட்டிலும் உனக்கு அதிகமா நடைபெற போகிறதுன்னு சொல்லி எச்சரிப்போடு கூட முடிக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கப்பர்நகூம் அப்படின்ற பட்டணம் இல்லவே இல்லை. ஒருவேளை நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா டவுன் ஆஃப் ஜீசஸ் கப்பர்நகூம்னு போட்டிருக்கு. ஆனா இந்த பழைய கப்பர்நகூம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில வீடுகள் இணைந்து கிடக்கிற ஒரு நிலை. பேதுருடைய வீடு இருந்த ஒரு தடயங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டி வச்சிருக்காங்க. இயேசு பிரசங்கித்த அந்த ஜெப ஆலயம், அப்படியே அந்த தூண்களை இன்னைக்கும் பார்க்கலாம். அதை தவிர இயேசு நாட்களில் இருந்த அந்த கப்பர்நகூம் பட்டணம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அப்படியே இயேசுவினுடைய தீர்க்க தரிசனம் எழுத்தின் பிரகாரமாக துல்லியமாக நிறைவேறப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊர்ல வந்து அவருக்கு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவருக்கு எந்த அப்போசிஷனும் இல்லை. இப்ப அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 to 30 வரைக்கும். நாசரேத்தில் இயேசு, ஜீசஸ் இன் நாசரத். வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16, 17. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, ஸோ இதுக்கும் ஒரு பின்னணியை நான் கொடுத்துட்றேன். இப்போ இயேசு நான் சொன்ன மாதிரி
ஞானஸ்தானம் எடுத்துட்டு நேரா கப்பர்நகமுக்கு தான் போயிட்டார். நம்ம மத்தேயுல கூட அந்த வசனத்தை வாசித்து காச்சேன். ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு முதன் முறையாக அவர் தான் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு போறார். ஏற்கனவே இந்த நாசரேத் ஊர் மக்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள் நிச்சயமாக. அதாவது கப்பர்நகும் அப்படின்ற ஊருக்கு இயேசு குடிபெயர்ந்து போய்விட்டார். அங்க போனது மாத்திரம் இல்ல, அவரால் பலத்த செய்கைகள் நடைபெறுகிறது, அற்புத அடையாளங்கள் செய்யப்படுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, ஜனங்கள் திரள் திரளாக தேவனுடைய போதனையை கேட்பதற்காக கூடி வருகிறார்கள். இதை ஏற்கனவே நாசரேத் ஊர் மக்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அதாவது இப்ப நம்ம ஊர்ல இருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் சர்ச்சுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிற மாதிரி இயேசுடைய அந்த ஜெப ஆலயத்துலயும் இந்த ஜனங்கள் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் ஆயிட்டார்ல, அதனால இப்ப இயேசுவுக்கு ஏசாயா புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்லுகிறார்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம உன்னை கவனிக்கணும், தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. வழக்கத்தின்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு ரொம்ப அவசியம் போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இயேசு அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு வாரம் தவறாமல் ஓய்வு நாட்களில அவர் வழக்கத்தின்படி அவர் ஜெப ஆலயத்துல போய் கர்த்தரை ஆராதித்தார் என்பதை இங்க ஆணித்தரமாக லூக்கா எழுதுகிறதை பார்க்கலாம். அப்ப அவருடைய கஷ்டம் அதான், இந்த ஜெப ஆலயத்துல தான் 30 வருஷமா தேவனை ஆராதித்திருப்பார். அதே ஆலயத்துல இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்ப ஜெப ஆலயம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சர்ச் மாதிரி தான் அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் இருக்கும். முதல்ல ஒரு ஓப்பனிங் பிரேயர், ஒரு ஆரம்ப ஜெபம் இருக்கும். அதற்கு பிற்பாடு பிரேஸ் அண்ட் வர்ஷிப் வைக்கிறோம்ல, பாடல் ஆராதனை, அது மாதிரி இருக்கும். சங்கீத புத்தகத்துல இருந்து அவங்க பாடுவாங்க. அதுக்கு பிறகு மோசேயின் நியாயப்பிரமாணத்துல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வாசிப்பாங்க, ஒரு பகுதி எடுத்து வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த மீதமுள்ள புத்தகத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்துட்டு அங்க வந்த ஒரு லேர்னட் விசிட்டர், ஒரு படித்த ஒரு வேத பாரகர், மத போதகர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. சோ இதான் அவங்களுடைய மெத்தட். இப்ப நியாயப்பிரமாணம் அப்படின்னா நம்ம பைபிள்ல வந்து முதல் 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அதான் மோசேயின் நியாயப்பிரமாணம். தீர்க்க தரிசன புத்தகங்கள்னா யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும் ஏதாவது ஒரு போர்ஷன் எடுத்து வாசிப்பாங்க. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிரசங்கியார் வந்து பிரசங்கிப்பார். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்ப இயேசுவுக்கு கிடைத்திருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து விட்டு அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா வந்து புத்தகம் இல்ல. அப்போ அந்த நாட்கள்ல பைபிள் வந்து புத்தக வடிவில் இல்ல, சுருள்களாக தான் இருந்துச்சு. தோல் சுருள்ல தான் எழுதுவாங்க. ஜெப ஆலயங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த தோல் சுருள்களை நல்லா சுருட்டி அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க ஷெல்ஃப்ல. அதை நல்லா துணியை வைத்து அதை சுற்றி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபங்கஸ் எல்லாம் பிடிக்க கூடாது, ஏன்னா அது தோல் பாத்தீங்களா, அதனால ஃபங்கஸ் எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப யார் படிக்கணுமோ அவர்களிடத்துல அந்த அசிஸ்டன்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமா அந்த இதை பிரிச்சு வாசிட்டு பத்திரமா திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சோ அப்படி ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது நடக்கிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். சோ இது எங்க எழுதப்பட்டிருக்கு ஏசாயா புத்தகத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். சோ இப்ப இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னா என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இதை த்ரூ அவுட் நம்ம பார்த்துட்டே வரோம். அதாவது ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பிற்பாடே கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் ஊற்றப்படுகிறதுன்னு சொன்னேன். இத்தனையின் போதும் பரிசுத்த ஆவியானவர் கூடயே வராரு, ஜெயிப்பதற்கும் அவர் தான் உதவி செய்யறாரு. இப்ப கலிலேயாவுக்கு வரும்பொழுதும் கூட வராரு, அவர் கூடயே இருக்கிறார். பாத்தீங்களா? இப்ப அத ஆண்டவரே தன்னுடைய வாயினால சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அபிஷேகம், அனாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதோட மீனிங் எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இதற்கு நிறைய மீனிங் கொடுத்திருக்கு. ரப்னா தேய்க்கிறது, ஸ்பிரிங்கிள் தெளிப்பது, ஊற்றுவது. சோ இப்படி நிறைய மீனிங்ஸ் கொடுத்திருக்கு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆசாரியர்களை ஆண்டுடைய பணிக்காக பிரித்தெடுக்கும் பொழுது ஆசாரியர்கள் எண்ணெயினால் ஊற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஜனங்களிலிருந்து பிரித்து அவங்க தலையில அப்படியே எண்ணெயை ஊத்துவாங்க. சோ நம்ம சங்கீதம் 133:2 பாக்குறோம் பாருங்களேன், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. அப்ப தலைவலியா ஊற்றும் பொழுது அப்படியே அது வலிந்து போகும். இது எதற்கு அடையாளமாக அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம்.
அதாவது வெளிப்புறமாக எண்ணெய் ஊற்றுவது ஜஸ்ட் மற்றவங்க அறிந்து கொள்றதுக்காக தானே தவிர, அப்படி ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே போய் அவர்கள் மூலமாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய போறார். அதான் அந்த வெளிப்புறமான அடையாளம் தான் எண்ணெய் ஊற்றுதல். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்க இயேசு சொல்றார், அனாயிண்ட். அப்ப ஏசாயால சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஏசாயா, அதாவது மேசியா இப்பொழுது வந்து விட்டார், கிறிஸ்து வந்து விட்டார். மேசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெசாயா அப்படின்னா அனாயிண்டட் கிங், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. சோ அவர் வந்து என்ன பண்ண போறாரு? அதான் பின்வரும் வசனங்கள் நமக்கு சொல்லுது. 5 விதமான காரியங்களை இங்க சொல்லியிருக்கிறாரு லூக்கா. அதாவது ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது இந்த 5 முக்கியமான விளைவுகள், டேமேஜஸ் அவன் வாழ்க்கையில ஏற்படும். அதை எப்படி மேசியாவாக கிறிஸ்துவாக வந்த இயேசு இப்பொழுது விடுதலை செய்ய போகிறார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு விவரிக்கிறது. ஒன்னொன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. முதலாவதாக என்ன சொல்லப்படுகிறது? தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்க கேட்க கூடாது, அப்ப தரித்திரம், பாவர்ட்டி வந்து பாவத்தினாலயா வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வகையில பார்த்தா ஆமான்னு தான் சொல்லணும். பாருங்களேன், ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள ஆண்டவர் உண்டாக்கி இந்த பூமியை ஆளுகை செய்யுங்கள் சொன்னார். ஆளுகை யார் செய்வா? ராஜா தான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமா? ஒரு குறையும் இருக்காது. அப்ப அவர்களுக்கு பின்பாக ஒருவேளை பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள் என்று சொன்னால் எல்லாருமே குறையில்லாம தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க முடியுதா? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், வியாதிகள், வறுமைகள்லாம் இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கி இதுல ஏராளமான ரிசோர்சஸ் வச்சு இதெல்லாம் எல்லாரும் பகிர்ந்து நல்ல சந்தோஷமா வாழுங்க அப்படின்றதுக்காக தான் மனுஷனை உண்டாக்குனார். ஆனா இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு நிறைய இருக்கு, ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்ல, ஒருத்தருக்கு குறைவா இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு வகையில பார்த்தோம்னா பாவம் தான் அதுக்கு காரணம். என்ன பாவம் அப்படின்னு சொல்லலாம்? அதாவது ஆண்டவர் சொன்னது, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே இந்த பூமியில பிறக்கிற மனிதர்களுக்கு சொந்தமானது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? இது ஏன் சொத்து, இது உன் சொத்து அப்படின்ற ஒரு சுயநலம் தான் இருக்குது. பாருங்களேன், ஒரு வீட்டுல ஏராளமான சாப்பாடு இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போய் வேஸ்ட்ல கொட்டுறாங்க. இன்னொரு வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன வருதா? நம்ம வீட்டுல இவ்வளவு சாப்பாடு இருக்குது, நம்ம போய் மத்தவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்னு என்ன இருக்கா? இல்ல, இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு கோடி கோடியா சந்ததி சந்ததியா சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம இருக்கு. பாத்தீங்களா? இது எதனால ஏற்பட்ட விளைவு அப்படின்னு சொன்னா பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு. அவங்களுக்குள்ள அந்த சுயநலம் இருக்கிறனாலதான் அவங்க மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவனுடைய கண்கள் அதுல குருடாய் போயிருது. நான் எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கே ஒண்ணும் இல்ல, இது என் பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்ற சுயநலத்தோடு வாழுகிறார்கள். அப்ப தரித்திரம் எதன் மூலமாக வந்த காரியம் அப்படின்னா பாவத்தினால் வந்த விளைவு. இப்ப மேசியா வந்துட்டாரு. மேசியா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்றாராம். சுவிசேஷம்னா என்னதுங்க? நல்ல செய்தி. நல்ல செய்தினா என்னது? இயேசு ரட்சித்தது செய்தியை தானே நம்ம சொல்றோம். அப்ப ஒருவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய குணங்கள் சுயநலத்துல இருந்து பெருந்தன்மையா எல்லாருக்கும் கொடுக்கிற குணமா மாறும் அப்படின்றதுதான் இங்க தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் கஞ்ச பிசினாரிகளா தான் இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள் வந்து விட்டதோ அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரருக்கு அந்த சுவிசேஷம். தரித்திரருக்கு ஒரு நல்ல செய்தி வந்து விட்டது, இனி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்பதுதான் அந்த காரியம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவம் இருதயத்தை நொறுக்கும். ஒரு மனுஷன் பாவத்தோடு இருப்பானால் அவன் இருதயமே நொறுங்கப்பட்டுதான் இருக்கும். ஒருவேளை வெளியில அவனுக்கு எல்லாமே இருக்கலாமா இருக்கும். ஆனா இப்ப மேசியா வந்துட்டாரு, உடைந்து போன இருதயத்தை அவர் ஒன்று சேர்க்க போகிறார் அப்படின்றதான் சொல்றாரு. அடுத்தது, பாவம் ஒருவருக்குள்ள இருந்தா அது சிறைப்படுத்தும். ஜெயில இருக்க மாதிரிதான், கட்டுல இருக்கிறாங்க. அப்ப இந்த மேசியா வந்துட்டாரு, இப்ப அவன் விடுதலையாக போறான். அடுத்ததாக, இந்த பாவத்தினாலே குருட்டாட்டத்தில் வாழ்வார்கள். அதான் இங்க போட்டிருக்கு, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். இது வெறுமன சரீர பிரகாரமான குருட்டுத்தனம் மட்டும் இல்ல, மன ரீதியான குருட்டுத்தனத்தையும் இது குறிக்கிறது. வியாதி அப்படின்னு பார்த்தாலே பாவம் செஞ்ச பிற்பாடுதான் மனுஷனுக்கு வியாதி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது வியாதி, மரணம் இல்ல. நீங்க பைபிள்ல நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா முதல் 2 அதிகாரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லவே இல்லை. அப்ப பாவத்தின் விளைவுனாலதான் பூமி இப்ப கெட்டு கிடக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இந்த பூமி முள்ளும் குறுக்கும் பிறப்பித்ததுன்னு போட்டிருக்கும். அதாவது என்றைக்கு மனிதன் பாவம் செஞ்சானோ அப்புறம் தான் முள்ளே வந்துச்சான். இப்ப ஒரு ரோஜா செடி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது முட்செடி எடுத்துக்கோங்க. ஏதேன் தோட்டத்துல சிருஷ்டிக்கப்படும் பொழுது அதுல முள்ளெல்லாம் கிடையாது, ரோஜா செடியெல்லாம் முள் இல்லாம தான் இருந்திருக்கும். ஆனா என்னைக்கு பாவம் வந்துச்சோ கஷ்டமும் அது தொடர்ந்துருச்சு. அதனால இப்ப குருட்டாட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனை இன்னைக்கு பிளைண்ட் பண்ணி வச்சிருக்கிற சரீர ரீதியான காரியமா இருந்தாலும் சரி,
ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு மனதளவுல குருட்டாட்டமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்திலையுமே இருந்து இந்த மேசியா விடுதலை கொடுக்க போகிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் ஒரு மனிதனை முற்றிலுமாகவே நொறுக்கி விடும், அதனாலதான் நொறுக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்ப மேசியா எதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா, பூமியிலே பாவத்தின் நிமித்தமாக காணப்படுகிற அனைத்து குறைபாடுகளையும் அனைத்து கட்டுகளையும் விடுதலை செய்வதற்காக, அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்காக, அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் விடுதலையை கொடுப்பதற்காக தான் இயேசு வந்திருக்கிறார் என்பதா இந்த வசனம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஏசாயா புத்தகத்தை கையில வச்சிருக்கிறாரு. 61ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறார். எடுத்து முதல் வசனத்தை வாசித்துட்டு 2ஆம் வசனத்துல கொஞ்சோண்டு மட்டும் வாசித்துட்டு அந்த புத்தகத்தை மூடி வச்சிடறாரா. ஏசாயா 61:2 வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்படின்னு போட்டிருக்கா. ஏசு எதோட நிறுத்திறாரு? அந்த முதல் லைன் தான், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். அதோட நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு? புத்தகத்தை மூடிடுறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. முதல்ல இந்த அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்துல ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க எல்லாருக்கும் யூபிலி ஆண்டு, ஜூபிலி இயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது நான் சொன்னேன்ல, பாவத்தினாலதான் வறுமை வந்துச்சு, பாவத்தினாலதான் கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல. அப்ப இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒருத்தர் நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஒருத்தர் தரித்திரரா இருப்பாங்க. இதுக்கு கூட மோசேயின் அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு ப்ரொவிஷனை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, விவசாய நிலங்களை வைத்திருப்பவர்கள் அந்த அறுவடையின் போது முற்றிலுமாக அறுவடை செய்யாதீங்க, கொஞ்சம் வேணும்டே விட்டுட்டு வந்துருங்க. அது எதுக்குன்னா ஏழைகள் வந்து சாப்பிடட்டும். சோ ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு ஏழைகள் மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை கூட அப்படி பார்க்க முடியாது நம்மளால. எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு கிழிஞ்ச துணி இருக்கும், அதை மற்றவங்களுக்கு மனசார கொடுக்க கூட அவங்களுக்கு மனசே வராது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மோசே நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறார், நீங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சரி, அவங்க பகிர்ந்து கொடுத்தும் இந்த நபர்களுக்கு அவங்க தரித்திரம் போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது நிமித்தமாக அவங்க கடன் வாங்கிடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை அடகா வச்சிடறாங்க, இல்லாட்டா ஏதாவது அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை அடகா வச்சிடறாங்க. இல்லைன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுல வேலை செய்வதற்காக அடிமைகளை வைத்திருந்தார்கள். அப்ப இந்த 50 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும்னா, அவங்க கிட்ட கடன் வாங்கின கடன் பத்திரங்கள் எல்லாம் திரும்ப கொடுத்துடணும். டெட்ஸ் கேன்சல்டு, கடன் பத்திரத்தை ரத்து செஞ்சிடணும். அடுத்தது அடிமைகள் எல்லாம் விடுதலை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடணும். இப்ப இது மூலமாக நிறைய ஏழை எளிய மக்கள் பெனிஃபிட் ஆனாங்க. அவங்களுக்கு எப்படா இந்த 50 வருஷம் வரும், அப்பாடி என் கடனெல்லாம் ரத்து செய்யப்பட போகிறதுன்னு சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி ஒரு ஆண்டுதான் இயேசு இப்பொழுது அந்த நாசரேத்துல ஏசாயா எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? அந்த அனுக்கிரக காலம் தான் இது. ஏன்னா இது வரைக்கும் பாவத்தினால ஏராளமான ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், வியாதியில கட்டப்பட்டிருக்கிறாங்க, வேதனையில கட்டப்பட்டிருக்கிறாங்க, தேவன் இல்லாமல் வாழுகிறார்கள், குருட்டாட்டமாக இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு அனுக்கிரக காலம். இவர்களுடைய எல்லா காரியங்களும் ரத்து செய்யப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட போகிறார்கள் என்பதை தான் இந்த காரியம் நமக்கு சொல்லுகிறது. இதோட முடிச்சுட்டு பாதியில நிறுத்திட்டார்னு சொன்னல. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் கமா அப்படின்னு போட்டிருக்காரு ஏசாயா. அதுக்கு பிற்பாடு பாருங்களேன், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் கமா அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப அந்த முதல் கமா இருக்கு பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் கமா இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு பிறகு 2000 வருஷம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த கமா வந்து இன்னும் முடியவே இல்லை பாருங்க. அதாவது இயேசு முதல் முறையாக பூமிக்கு வந்த போது என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படின்றத மட்டும் வாசித்துட்டு, அது இப்பொழுது என்னில நிறைவேறி கொண்டிருக்கிறதுன்னு வாசித்துட்டு, இனி வரப்போகிற நாட்கள்ல தன் மூலமாக நிறைவேற போகிற காரியத்தை வாசிக்காமலேயே மூடி வைத்து விட்டார் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 4:20 வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும்
அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. பாத்தீங்களா, புஸ்தகத்தை எப்படிங்க சுருட்ட முடியும்? அப்ப தோல் சுருள்னா தானே சுருட்ட முடியும். சுருட்டி அந்த அசிஸ்டண்ட கொடுத்துடுறாரு. இப்ப எல்லாரும் கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இயேசு இப்ப வாஸ்தாரே இந்த போர்ஷன்ல இருந்து நமக்கு என்ன சொல்லி தர போறாரு, இவரு வாஸ்தது ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த சமயத்துல அவர் என்ன செய்யறாரு? லூக்கா 4ஆம் அதிகாரம் 21-22. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இப்ப எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பா, நம்ம இயேசுவா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது, நான் வாசித்த இந்த வேத வாக்கியம் இப்பொழுது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்ல விரும்புறார்? 2 முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா யாரை குறித்து எழுதியிருக்கிறான் தெரியுமா? என்னை குறித்து. 2வதாக இது எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதுதான் இயேசு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கி சொல்றத பார்க்கலாம். இந்த காரியங்களை கேட்ட உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க, பரவசம் அடைஞ்சிடறாங்க. கிருபையுள்ள வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வருகிறத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இயேசு 30 வருஷமா இந்த ஜெபாலயத்துல அவர் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார். உடனே அவங்க இந்த காரியத்தெல்லாம் கொடுத்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த நாசரேத் ஊர் மக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதாவது இதுல நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். அந்த நாட்கள்ல யூதர்கள் மத்தியில ஆண் மகன் பிறந்து விட்டால், பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்களாம். குறிப்பாக தாவீதின் வம்சத்துல ஒரு பையன் பிறந்துட்டானா, அவங்க வெளியில தெருவுல தாவீத் தாவீத் அப்படின்னு கத்துவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய வருடங்களாக புறஜாதிகள் இவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப கூட நம்ம வாசிக்கும் பொழுது யாருடைய ஆட்சியின் கீழே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே தான் இருந்தாங்க. அப்ப தாவீதுடைய வம்சத்துல ஏதாவது ஒரு பையன் பிறந்துட்டான்னா அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னா, மேசியா பிறந்துட்டாரு அப்படின்றதுக்கு தான் அப்படி சொன்னாங்க. சரிங்களா? அப்ப இயேசுவை இங்க யோசேப்பின் குமாரன் என்று சொல்லும் பொழுது அதுதான் அதோடைய அர்த்தம். ஆனாலும் அவர்களால நம்ப முடியல. இவர் நம்ம கூட தான் 30 வருஷமா இருந்தாரு, இவங்க அப்பா தச்சன் தானே, இவரும் அந்த தச்சு வேலையை தானே செஞ்சுட்டு இருந்தாரு, இவர் எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசமா நினைக்கிறாங்க. இது வேற சுவிசேஷத்துல நம்ம படிச்சோம். அதாவது இயேசுவால அவருடைய சொந்த ஊரான நாசரேத்துல அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் அவர் வேறு இடத்திற்கு போயிட்டாராம். பாத்தீங்களா? இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூம் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். இயேசு இந்த இடத்துல சொல்வீங்க, அதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா பெரும்பாலான வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த ஜனங்கள் இத சொல்லியிருக்கணும், அதை இயேசு ரிப்பீட் பண்ணி சொல்றாரு. இல்லாவிட்டால் இயேசு தன்னுடைய ஆவியில உணர்ந்து அவங்க சிந்தனைகள்ல இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பதில் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாருங்க? வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூம் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்கெல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்ப நாசரேத்துல இவங்க இருக்கிறாங்க, கப்பர்நகூம் அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு, அதுலதான் இயேசு இருக்கிறாரு. அங்கிருந்து கேள்விப்படுறாங்க, அந்த யோசேப்பின் குமாரன் பயங்கரமான அற்புதங்களை செய்கிறாரு, பயங்கர போதனைகள்லாம் போதிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இயேசு எப்படியாவது பார்க்கணும், அவர் நம்ம ஊர்லேயும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து இயேசு நாசரேத்துக்கு இப்போ வந்துட்டாரு. அவர் வாசித்த உடனே கேட்டிருப்பாங்க போல. என்ன கேட்டிருப்பாங்க? நீ அங்கெல்லாம் அந்த அற்புதம்லாம் செஞ்சல, நீ தான் மேசியான்னு சொல்றியே, ஏசாயா உரைக்கப்பட்டவர் நீ தான் சொல்றியே, இப்ப என்ன அது நிறைவேற போகுதுன்னு சொல்றியே, இப்ப அற்புத அடையாளங்களை செஞ்சு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு, காண்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனாலதான் இயேசு இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல லூக்கா எழுதும் போது நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் அப்படின்றது மாதிரி இங்க போடப்பட்டிருக்கு. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? தொடர்ந்து வாசிக்கலாம்.
லூக்கா 4:24. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ச்சியா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஊர்லயே வளர்ந்தேன்ல, 30 வருஷமா இங்கே தானே இருந்தேன். அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு தீர்க்கதரிசி எழும்புனா அவங்கள யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற நிலைமையும். நான் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டேன்ல உங்களுக்கு, அதனால நீங்கள் என்னை மதிக்கவே மாட்டீங்க. அதனால இப்போ ப்ரூவ் பண்ணுங்கன்னு இப்போ என்ன ஆர்கியூ பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன், நம்ம சின்ன பிள்ளையில ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கலாம், அந்த ஊருக்கு மறுபடியும் நம்ம பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டு அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நம்மள ரொம்ப சின்ன பிள்ளையில பார்த்துருப்பாங்க, நம்ம செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் இயேசுவுக்கும் 30 இயர்ஸ் ஒரே ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். இப்ப இது மாதிரி அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது, இப்படி நல்ல போதனைகளை அவர் போதிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படும் பொழுது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்லயும் அவர் பண்ணட்டும், அப்புறம் நம்ம நம்பலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய விஷயம். நம்மள கூட அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க பாருங்க. சொந்த குடும்பமே கனவீனப்படுத்துவாங்க, சொந்த உற்றார் உறவினர்கள் கனவீனப்படுத்துவாங்க. ஆண்டவர் என்னதான் வல்லமையா பயன்படுத்தினாலும் அந்த பார்வை மாறவே மாறாது பாருங்களேன். இது எக்ஸ்பெக்டட் தான், அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கே அப்படிதான் செஞ்சாங்க அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம போய் நம்ம வீட்டிலேயே போய் ஜோம் பண்ணோம்னா, ஆமா நீ ஜோம் பண்றதெல்லாம் பெரிய இது இல்ல, அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜோம் பண்ணணும், இவங்களை கூப்பிட்டு ஜோம் பண்ணாதான் வல்லமை இருக்கும். ஏன்னா நாங்களுக்கு தெரியுமே, நீ எங்க பிள்ளை தானே, நீ என்ன பார்த்து வளர்ந்த பையன் தானே, அப்படி யோசிப்பாங்க. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னையே அப்படிதான் ரிஜெக்ட் பண்ணாங்க, உங்களையும் அப்படிதான் பண்ணுவாங்க, நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்றதுதான் ஆண்டவருடைய காரியம். இதை விளக்கி சொல்லுவதற்காக பின்வரும் வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டுல நடந்த 2 சம்பவங்களை சொல்லி விளக்குகிறத பார்க்கலாம். ஒவ்வொன்றா வாசிக்கலாம். லூக்கா 4:25. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. சோ இந்த சம்பவம் நம்ம படிச்சிருக்கிறோம்ல பைபிள்ல. அதாவது எலியாவின் நாட்கள்ல 3 வருஷம் மழையும் பனியும் பெய்யவில்லை, தேசத்துல கொடிய பஞ்சம். எப்படியோ ஆண்டவர் ஆச்சரியமா அந்த கேரி ஊற்றண்டையில வச்சு எலியாவை போஷிக்கிறார். அப்புறம் அங்க ஆகாப் தேடி வந்துருவான்ற பயந்து அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இங்க இருந்து புறப்பட்டு போய் சீதோன் நாட்டுல ஒரு விதவை கிட்ட போ, அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அவள் உன்னை இந்த பஞ்ச நாட்கள்ல போஷிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்ப அங்க போறாரு எலியா போன உடனே அங்க அந்த விதவையும் அவங்க மகனையும் பார்க்கிறார். எலியா கேட்கிறார், எனக்கு ஒரு அடை சுட்டு கொடு அப்படின்னும் போது அவ சொல்றா, கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் தான் இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாமளா இருந்தா பாவப்பட்டு ஆண்டவர் ஏதோ தப்பா சொல்லிட்டார் போலன்னு வேற வீட்டுக்கு போயிருப்போம். அவங்களே ஒன்றும் இல்லாம இருக்காங்க, அங்க போய் நம்மளை அனுப்பி விட்டுருக்காருன்னு. ஆனா எலியா சொல்றாரு, முதலாவது அடைய சுட்டு எனக்கு கொடு. அப்போ அவளும் என்ன பண்றா, ஆர்கியூ பண்ணாம அடைய சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா. எலியா சாப்பிட்ட உடனே அங்க ஒரு அற்புதம் நடக்குது. பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் அந்த பானையில மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அந்த அற்புதத்தை இங்க இயேசு இங்க இவங்களுக்கு சொல்றாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது எலியா தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த போது இஸ்ரவேலருக்குள்ள எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பாங்க, இஸ்ரவேலருக்குள்ள எத்தனையோ பணக்காரங்க இருந்திருப்பாங்க. அங்கெல்லாம் அவர் அனுப்பாம சீதோன் நாட்டில் உள்ள அந்த சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு எலியாவை ஆண்டவர் அனுப்புனாரு. சரப்தா நீங்க புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கல, அந்த சரப்தாவும் சாரிபாத்தும் ஒண்ணுதான், சரிங்களா? என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் புறஜாதியான அந்த பெண்ணிற்கு அவர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கப்பர்நகூம்ல புறஜாதிகளுக்கு நான் ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை நான் கொண்டு வந்தேன். அந்த அற்புதத்தை நீங்க இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப உங்க ஊர்ல நான் செய்ய போறது இல்ல. ஏன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் நான் என் சொந்தமா செய்யறது இல்ல, இந்த அற்புதங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்துல இருக்கு. அன்னைக்கு தேவன் எப்படி திட்டம் வைத்திருந்தாரோ அது போல இஸ்ரவேலர்களுக்குள் அனுப்பாமல் புறஜாதியான ஒரு விதவைக்கு அந்த அற்புதத்தை செஞ்சது போல இன்னைக்கும் யார் மேல் ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அற்புதங்களை செய்வாரு. மேசியா அப்படின்றதுக்கு இன்றைக்கு உங்கள் முன்பாக நிற்கிறேனே, இதுதான் அடையாளம் என்பதை தான் அவர் சொல்லுகிறார்.
தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தை சொல்றாரு. லூக்கா 4:27 அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது நான் கட்டுக்கதையெல்லாம் கட்டி சொல்லலப்பா, ஏற்கனவே உங்க வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை தான் சத்தியத்தின்படி தான் சொல்றேன். இங்க பாரு, நாகமான் ஒரு குஷ்டரோகி இருந்தான். இவன் யாரு? இவன் இஸ்ரவேலன் அல்ல. இப்ப எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல எவ்வளவு குஷ்டரோகிகள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்காம புறஜாதியனாய் இருந்த சீரிய தேசத்தானாகிய அந்த நாகமானுடைய குஷ்டத்தை மட்டும்தான் சுகம் கொடுத்தாரே தவிர மற்றவருக்கு சுகம் தரல அப்படின்றத இங்கேயும் அவர் ஆணித்தரமா சொல்றார். எக்ஸாம்பிள் எடுக்கும் போது எலியா தீர்க்கதரிசி அந்த விதவை எக்ஸாம்பிள் சொல்றாரு. இங்க பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியை சொல்லும் போதும் இஸ்ரவேலுக்குள்ள எவ்வளவு குஷ்டரோகிகள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் அற்புதம் செய்யலையா? அவரு புறஜாதியா இருந்த நாகமானுக்கு தானே இந்த அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி சொல்லுகிறத பார்க்கலாம். ஆனா நீங்க ஒன்ன கவனிக்கணும், நாகமானுக்கு அவர் அற்புதம் செஞ்சாருன்னா நாகமான் பார்ட்லயும் அவர் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருந்துச்சு. என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? எலிசா தீர்க்கதரிசி நாகமான் வரான், வந்தவுடனே எலிசா என்ன சொல்றாரு? நீ போய் யோர்தான் நதியில 7 முறை முங்கி எழும்பணும்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு கோவம் வந்தது பாருங்களேன் ஸ்டார்டிங்ல. அப்ப அவனோட கூட இருந்த அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஈஸியான காரியத்தை தானே இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, உனக்கு குஷ்டரோகம் சுகமானா நல்லது தானே, ப்ளீஸ் நீ செஞ்சுறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நாகமானே கீழ்ப்படுகிறான். அப்ப முதல்ல பார்க்கும் பொழுது எலிசாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றான். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதை செய்யணும்னு தீர்மானம் எடுக்கிறான். செய்யணும்னு தீர்மானத்தை எடுத்த பிற்பாடு ஆக்ஷனுக்குள்ள வரான். ஏன்னா அவன் என்ன யோசித்தான் அப்படின்னா, எங்கள் ஊரில் எவ்வளோ சூப்பர் நதியெலாம் இருக்குது, இந்த அழுக்கு பிடிச்ச இந்த இலெல்லாம் உளுந்து கிடக்கும் குப்பையான இந்த யோர்தான் நதியில் போய் நம்மளை முங்க சொல்கிறாரே. அதில் கூட பாருங்களேன், எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? 7 முறை முங்கணும். 6 முறை முங்கி எழுந்த பிறகும் என்ன இருக்காது, அவருடைய குஷ்டம் சரியா இருக்காது. 7வது முறை முங்கி எழும்பும் போது தான் அவருடைய குஷ்டரோகம் சரியாச்சு. அப்போ இதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் இங்கே இயேசு சொல்கிறாரு. அப்போ ஒருவர் வாழ்க்கையில் அற்புதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது காட்ஸ் சாவரன் பிளான், ஆண்டவருடைய பிரதானமான திட்டம். அது யாருக்கு எந்த அற்புதத்தை செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரோ அந்த நேரத்திலே அவர் செய்வாரே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ செய் அப்போ செய்யின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேலை வாங்காதீங்க அப்படின்றத இங்கே இயேசு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம இதை வாசிக்கும் பொழுது நான் இவ்வளோ விளக்கி சொன்னனால தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு பாருங்களேன். அது அடுத்த வசனத்தில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை வச்சு நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்க தொடர்ந்து லூக்கா 4:28-29. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் மூண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ என்னடா நம்ம ஊருக்காரன், வேற வெளியூர்லலாம் போய் அற்புதம்லாம் செய்கிற, வெளியூர்காரங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற, நம்ம ஊருக்கு வந்துட்டு நமக்கே நீ நன்மை செய்யாமல் போறியே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், நீ உயிரோடு இருக்கிறதோட சாவு பேசாம அப்படின்னு தான் அவங்களுடைய திட்டம். அது மாத்திரமல்ல, அது என்ன நீ சொல்றது, புறஜாதிகளுக்கு தான் செய்வேன், யூத ஜனங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ற. மோசையின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ புறஜாதிகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீ மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தையும் மீற, அதனால உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் எல்லாரும் பயங்கர கோவத்தோட கூட, அதாவது ஒவ்வொரு பட்டணத்திற்கும் சுற்றிலும் கோட்டை செவுறு கட்டியிருக்கும். அது மாதிரி நாசரேத்தை சுற்றிலும் அந்த செவுறு கட்டப்பட்டிருக்கும். அந்த செவுருக்கு பிறகு ஒரு சின்ன குன்று இருந்துச்சு. அந்த குன்றுல தான் என்ன பண்ணுவாங்களாம், யாராவது ஒருத்தர் மோசையின் நியாயப்பிரமாணத்தை மீறினா அவங்கள கொண்டு போய் தள்ளி சாகடிப்பாங்களாம். ஏன் அங்கே கொண்டு போனாங்க? தள்ளுறது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து தள்ளும் போது அந்த மனுஷன் தானே அவன், அப்போ அவன் தடுமாறி கீழே விழுவான்ல, கீழே விழுந்த பிற்பாடு எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு அவனை கொன்றுவாங்களாம். இயேசுவும் அந்த மாதிரி தான் கொண்டு போகப்பட்டு அவருக்கு பேலன்ஸ் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அவரை சாகடிச்சிடலாம் அப்படின்றதான் இவங்களோட பிளான். ஸோ இந்த செங்குத்தான மலை அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா அது இருக்குது. இப்போ எப்படி அதை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் மவுண்ட் பிரசிபைஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஸ்டீப் கிளிஃப் மாதிரி இருக்கும், செங்குத்தான ஒரு குன்று, சரிங்களா? அங்கே தான் இயேசுவை கொண்டு போகிறாங்க. தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்குது பாருங்களேன், 30ஆம் வசனம், அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஸோ திடீர்னு இப்போ இயேசுவை காணும். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு அற்புதம் செய்ய சொன்னாங்கல்ல, இதுவே ஒரு பெரிய அற்புதம் தானே. இயேசு திடீர்னு காணும். இத்தனையோ பேருக்கு இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்கெல்லாம் அங்கேயே செத்து போயிருப்பாங்க.
ஆனால் மேசியாவாக வந்ததுனால தான் இங்கே இப்போ இயேசு அங்கேருந்து கடந்து போயிட்டார். இப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தையும் நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். இயேசு ஏன் அங்கேருந்து போயிட்டார் அப்படின்னா, இயேசு இப்போ மரணம் அடையக்கூடாது, அப்படி தானே? இயேசு இன்னும் 3 வருடம் தாண்டி அவர் சிலுவையிலே மரணம் அடைந்து அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டம். ஸோ அதுக்கு முன்னால் இது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போ இதில் யார் எஸ்கேப் பண்ண வச்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தான். பிசாசு அன்றைக்கு சோதிக்கும் பொழுது தேவாலயத்து உப்பரியின் மேல் ஏற்றி தாளகுதியும் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவான்னு சொன்னா பார்த்தீங்களா? ஒருவேளை இவங்க கண்ணுக்கு தெரியாமல் தேவதூர்கள் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஆண்டவர் அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறார். நீங்கள் த்ரூ அவுட் நீங்கள் இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்காவை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷகர்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி அவருடைய ஹியூமனிட்டி அண்ட் டிவினிட்டி, மனிதத்துவத்தையும் தெய்வீகத்தன்மையையும் மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க. பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் நம்ம சமநிலைப்படுத்தி படிக்கலை அப்படின்னா இயேசு என்ன செஞ்சார் நமக்கு புரியவே புரியாது. ஒருவேளை ஏன் அதற்கு சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று நம்ம அழைக்கிறோம்? இயேசுவினுடைய அந்த ஹியூமனிட்டியை, மனிதத்துவத்தை தான் இந்த 3 சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் இந்த சம்பவத்திலே பாருங்களேன், ஒரு மனிதனாக அவர் ஒரு போதகராக ஜெப ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறார். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை அங்கே செய்யலை. அவங்க அற்புத அடையாளங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, செய்யலை. அப்போ ஒரு மனிதனாக செயல்படுகிறார். ஆனால் தள்ளி கொண்டு வரும் பொழுது தள்ளிட்டு வர்றாரு, அவரும் வர்றாரு, அங்கெல்லாம் காணாமல் போல. ஆனால் மலையில் ஏற்றி கொண்டு தள்ள போகிறாங்க, இவர் காணாமல் போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனாக இருந்தால் அது நடக்குமாங்க? அப்போ தேவனாக இருந்தால் தானே நடக்கும். அப்போ பாருங்கள், இயேசு மனிதத்துவத்தையும் அவருடைய டிவினிட்டியும் தெய்வீகத்தன்மையையும் இந்த சுவிசேஷர்கள் அவ்வப்போது ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு முறை அவர் வந்து சீஷர்களோடு கூட படகுல போயிட்டு இருப்பாரு. களைப்புனால தூங்கிட்டாருன்னு போட்டிருக்கோம். பயங்கரமான கடல் கொந்தளிப்பு வந்துடும். அந்த டைமில் சீஷர்லாம் கத்துவாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, ஐயரே எழும்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதனாக தூங்கிட்டு இருந்தாரு. ஆனால் எழும்பி நின்று இறையாதே அமைதலாயிரு அப்படின்னும் போது நம்ம சொன்னால் எங்கேயாவது கொந்தளிப்பு நிற்குமா? அப்போ அந்த இடத்துல அவருடைய டிவினிட்டி, தெய்வீகத்தன்மையை அந்த சுவிசேஷகன் எழுதுறார். இப்படி நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடியும் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த இடத்துல நிகழ்த்தப்பட்ட ஒன்று. அதாவது நம்ம இதிலேருந்து ஒன்று கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மரணம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்றது அது ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் நடைபெறாது. தேவன் என்னைக்கு தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். இப்போ இயேசு 3 வருஷம் தாண்டி சிலுவையிலே பிலாத்து அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மரித்து தானங்க போனார். அந்த இடத்துல ஏதாவது காப்பாற்றப்பட்டாரா? இல்லைல்ல. அப்போ தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இயேசு ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் மரணமாய் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் ஏதாவது அற்புதத்தின் தாமதங்களாக இருந்தாலும் சரி, காட்ஸ் பர்ஃபெக்ட் டைமில் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் ஒரு காரியத்தையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், அவங்க சுய புத்தியின் மேலே சாய்ந்து சில சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க மாட்டிக்கிட்டு ஆண்டவர் என்ன சரியான நேரத்தில் காப்பாற்றுவார்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது கிடையாது. ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம செயல்பட்டு போகும் பொழுது வருகிற சிக்கல்கள், மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள்ல ஆண்டவர் நிச்சயமா காப்பாற்றுவார். நம்ம சுயபலத்தில் போய் ஏதாவது ஒன்றில் சிக்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே இடியாப்ப சிக்கல் ஆக்கிட்டு ஐயோ ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அவர் என்ன பண்ண மாட்டாரு? காப்பாற்ற முடியாது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ளணும். தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31, 32. கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் இயேசு. ஜீசஸ் இன் த சினகாக் இன் கப்பர்நகும். வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31, 32. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னதான் இயேசுவுக்கு எதிர்ப்பு வந்தாலும் அவருடைய வேலையில் அவர் சோர்ந்து போகவே இல்லை. இப்போ மறுபடியும் கப்பர்நகுமுக்கு வந்துட்டார் பார்த்தீங்களா? கப்பர்நகுமுக்கு வந்துட்டு வழக்கம் போல் அவர் ஜெபாலயத்துக்கு போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்கு என்ன பணி வைத்திருக்கிறாரோ சோர்ந்து போகாமல் செய்யணுன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கப்பர்நகுமுக்கு போய் அவர் போதனை செய்யும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க, இதுக்கு முன்னால் வேத பாரகர், பரிசேயர் எல்லாரும் போதிச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பூசி மொழிகி கூட்டம் குறைஞ்சிருமே, நம்ம ஃபேமஸ் ஆகிறது நின்று போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு
ஜனங்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு சத்தியத்தெல்லாம் கொஞ்சம் ஏமாத்தி வஞ்சித்து தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இயேசு இங்க அதிகாரமுடையவராக பிரசங்கிக்கிறார். யாருக்கு இந்த அதிகாரம் வரும் அப்படின்னு சொன்னா, யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்குள்ளதான் இந்த அதிகாரம் வரும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு பயந்துட்டு ஜனம் போயிருமே, காணிக்கை கொடுக்கமா போயிடுவாங்களே, இப்படி பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் சத்தியத்தை விற்கிறவர்களாக இருக்கிறாங்க, தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நாம் பார்க்கிறோம் அநேகமாக எல்லா துருபதேசங்களும் மேற்கத்திய நாடுகள்ல இருந்தா இறக்குமதி செய்யப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டா வெளிநாட்டவர்கள் நம்ம ஊர்ல வந்து பிரசங்கம் பண்ணா ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே கரெக்டுன்னு கிடையாது, எல்லாமே தப்புன்னு கிடையாது. ஆகவே நம் வெராயா மக்கள் மாதிரி இது தப்பு இது கரெக்ட் அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டா மறுபடியும் நீங்க ரட்சிப்பை இழக்க மாட்டீங்க, ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் அப்படின்னு சொல்ற அந்த உபதேசம் ரொம்ப ஃபேமஸா இப்ப பரவி கொண்டிருக்கிறது. இதை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். எகிப்து தேசத்திலிருந்து 6 லட்சம் புருஷர்கள் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு கானானுக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். இப்போ எகிப்திலிருந்து அப்படின்ற அந்த அனுபவம் எதற்கு அடையாளமா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட அனுபவம். அப்ப அவங்கள ஆண்டவர் உடனடியாக கானானுக்கு கொண்டு போல 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல கற்றுக் கொடுத்தார்னு சொன்னல. இந்த 40 ஆண்டுகள்ல எத்தனை பேர் மரித்து போனார்கள், எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க நமக்கு தெரியும். வேதத்துல போடப்பட்டிருக்கு 2 பேர் தான் எகிப்துல இருந்து புறப்பட்டவர்கள். காலேப்பு யோசுவா மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. மற்ற எல்லாரையும் மரித்து போனாங்கன்னு சொல்றதை விட தேவன் அழித்து விட்டார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இவர்கள் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் தாங்க ரட்சித்தாரு, ஆண்டவர் தான் மன்னாவினால போஷித்தாரு, அற்புத அடையாளங்களை செஞ்சு தன்னுடைய சொந்த ஜனமாக 10 கட்டளைகள் எல்லாம் கொடுத்து மேகஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா எல்லா காரியத்தையும் அவர் தானே செஞ்சாரு. அப்ப ஏன் அவருடைய ஜனத்தை வனாந்திரத்துல அழித்து போட்டார்? இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நிலையிலேயே இருந்துவிட்டு மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் நிச்சயமாக நம்ம ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய அந்த ஒரு டேஞ்சர் இருக்குது. நம்ம பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறுவதற்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆனா நம்ம பார்ட்ல நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சோ இந்த இடத்துல இயேசு யாரையும் பார்க்கலங்க, வெட்டு உண்டு துண்டு 2 தான். சத்தியத்தை சத்தியமாக போதித்த போது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம இந்த லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் தியானித்திருக்கிறோம். அநேக சத்தியங்களை நாம் இதன் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஸோ நம்ம இதை தியானிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.